அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு சingaiprincess. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பீஃப் ஸ்டிர் ஃப்ரை. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீஃபு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். கடைகளில் வாங்கும் போது இதேமாரி பெரிய துண்டாக வாங்கிக்கோங்க. இப்போ இதை நடுப்புற 2ஆக கட் பண்ணிக்கலாம். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை 2 துண்டாக கட் பண்ணியாச்சு. இதில் ஒரு துண்டுலேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரத்துலேருந்து மெல்லீஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம குக் பண்ணும்போது ஈஸியாக குக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மெல்லீஸாக இதேமாரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதேமாரி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். இப்போ பீஃப் எல்லாத்தையுமே ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இதில் சில சாஸ்லாம் போட்டு 20 நிமிஷம் மேரினேட் பண்ண போகிறோம். அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். இதில் லைட் சோயா சாஸ் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா எதுக்கு போட்டிருக்கோன்னாக்கா நம்மளுக்கு ஈஸியாக சீக்கிரமாக பீஃப் நம்மளுக்கு குக் ஆகிடும். அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் பீஃபை சுற்றி நல்லா ஒரு கோட்டிங் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் 2ஆக போட்டிருக்கோம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பீஃப் ஸ்லைஸை இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கையால் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பீஃபில் பாருங்கள் சாஸ் எல்லாம் ஏறிடுச்சு. இப்போ 20 நிமிஷம் இதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக இன்னொரு சாஸ் ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓஸ்டர் சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். த்ரீ டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். இது கலருக்காக எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடான பிறகு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 6 பல்லு பூண்டு எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ சேர்த்துக்கிட்டு இது ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டுலாம் கொஞ்சம் வதங்கின பிறகு எல்லாத்தையுமே ஒரு ஓரமாக ஒதுக்கிக்கோங்க. நடுப்புற நம்ம பீஃப் குக் பண்ணிக்க போகிறோம். பீஃபில் லைட் சோயா சாஸ், பேக்கிங் சோடா எல்லாம் ஆட் பண்ணதுனால நம்மளுக்கு சீக்கிரமாகவே பீஃப் குக் ஆகிடும். ஸோ நடுப்புற எல்லா பீஃபையும் எடுத்து வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிருக்கு. இது எல்லாத்தையுமே நல்லா டர்ன் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பீஃப் 2 பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. குக் ஆன பிறகு இந்த வெங்காயம் பூண்டோடு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை ஒன்ஸ் அகைன் திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் சிவப்பு குடமிளகா பாதி எடுத்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பச்சை குடமிளகா பாதி, அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க போதும்.
இப்போ ரெடி பண்ணி வச்ச சாஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாஸோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். நம்மளுக்கு சூப்பரான பீஃப் ஸ்டிர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். லாஸ்ட்டில் வெங்காயத்தில் ஏற்றி விட்டு இதில் இறக்கிக்க போகிறேங்க. ரொம்பவே டேஸ்டியான பீஃப் ஸ்டிர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.